அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது முஸ்லீம்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு ஜமாத்துகளும் முஸ்லீம்களே பல்வேறு பிரிவினர்களாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இதில் யார் சரியான அக்கீதாவை பின்பற்றுறாங்க அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அவங்கள பின்பற்றுறது கேட்குறாங்க அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு மத்தியில் இன்றைக்கு பல்வேறு விதமான பிரிவுகள் இருக்கிறது. பல ஜமாத்துகளாக பல இயக்கங்களாக பிரிந்திருக்கிறாங்க. இருந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு ஜமாத்தார்களும் அவர்களுக்கென ஒரு கொள்கையையும் வகுத்து வச்சிருக்கிறாங்க. இப்படி பலரும் பல்வேறு விதமான கொள்கை நிலைப்பாடுகளில் இருக்கும் பொழுது எது சரியான கொள்கை அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுப்பது, அதை எப்படி நம்ம முடிவு செய்யறது, எதன் வழியில் நாம் செல்வது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான அமைப்புகள் பல்வேறு விதங்களில் பிரிஞ்சிருக்கிறது உண்மைதான். அதிலும் குறிப்பாக கொள்கை ரீதியிலாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரிவுகள் உண்டா அப்படின்னு கேட்டால் ஒன்றுதான். இப்போ இத்தனை பிரிவுகள் ஏற்படுவதற்குண்டான காரணம் என்ன, அதற்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்டால் இதற்கு தனித்துவமான பிரத்யேகமான காரணம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவர்கள் அந்த மார்க்கத்தை விளங்கக்கூடிய விஷயத்தில் அதை சரியாக அணுகினார்களா தவறாக அணுகினார்களா, அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் சரியாகத்தான் எடுத்துக்கொண்டார்களா, அல்லது தம்முடைய சுய விளக்கத்தை தம்முடைய மனோ இச்சைக்கு ஏற்ப விளக்கம் கொடுத்தார்களா, இதை பொறுத்துத்தான் இந்த கொள்கை வேறுபாடுகள் இத்தகைய அக்கீதா வேறுபாடுகள் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருப்பதற்கு காரணம். இன்னைக்கு பெரும் பிரிவாக இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா சுன்ன ஜமாத்துன்னு ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அந்த கொள்கை நிலைப்பாடு சரியா தவறா என்று நாம் தீர்மானிப்பதாக இருந்தால், அல்லது தௌஹீத் ஜமாத் என்று ஒரு அமைப்பு அது ஒரு கொள்கையை சொல்லுது, அந்த அமைப்பு சொல்லக்கூடிய கொள்கை நிலைப்பாடு சரியா தவறா என்று தீர்மானிப்பதாக இருந்தால் நம்ம எங்க போய் பார்க்கணும்? முதல்ல நம்முடைய கொள்கையை நம்ம எதை வச்சு தீர்மானிக்கிறோம்? குர்ஆன் ஹதீஸை வச்சு தானே. குர்ஆன் ஹதீஸ் தானே மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஆதாரங்களை கொண்டுதான் எல்லோரும் அவர்களின் கொள்கை நிலைப்பாடுகளை சொல்றாங்க. நாங்கள் நேர்வழியில் இருக்கிறோம், இதுதான் சத்தியம், இதுதான் எங்கள் கொள்கைன்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் எல்லோரும் குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டுறாங்க. வேற இஞ்சில்ல இருந்தெல்லாம் வந்து ஆதாரம் காட்டலை, தௌராத்துல இருந்தெல்லாம் வந்து ஆதாரம் காட்டலை, குர்ஆன்ல இருந்துதான் ஆதாரம் காட்டுறாங்க. அப்ப எல்லோரும் குர்ஆன்ல இருந்துதான் ஆதாரம் காட்டுறாங்கன்னா அப்ப எல்லோரும் சொல்றதும் சரியா? இவங்க சொல்ற கொள்கை இந்த கொள்கைக்கு எதிராக இருக்கு, முரணா இருக்கு. அவங்க சொல்ற கொள்கை இவங்க சொல்ற கொள்கைக்கு முரணா இருக்கு. ரெண்டும் முரணாக இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் குர்ஆனில் இருந்துதான் தங்களுடைய சான்றுகளை மேற்கோள் காட்டுவாங்க என்று இருக்கும் பொழுது இப்ப இரண்டில் இது சரி, ரெண்டுமே முரண்பாடா இருக்க. ஒருத்தவங்க இது சரிங்கிறாங்க, தப்புங்கிறாங்க, இதுதான் நேர்வழிங்கிறாங்க, இது அசத்தியம்ங்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரும் குர்ஆனை வச்சு தான் ஆதாரம் காட்டுறாங்க. ஆனா எடுக்கக்கூடிய முடிவுகள் வேறுபட்டிருக்கு, கொண்டிருக்கிற கொள்கைகள் வேறுபட்டிருக்கு. அப்ப எப்படி நம்ம தீர்மானிக்கிறது அப்படின்னா, நாம் நம்முடைய சக்திக்குட்பட்டு யார் சொல்லக்கூடிய கொள்கை சரி என்பதை நாம் சிந்தித்து ஆய்வு செய்து முடிவெடுப்பது தான் சரியாகும். இவங்க சொன்னாலே சரியா இருக்கும், தௌஹீத் ஜமாத் சொன்னாலே சரியா இருக்கும் என்று கண்மூடித்தனமாக நாம் மாறுங்கள் என்று சொல்லலை. சுன்னத் ஜமாத் அவங்க சொன்னாலே தப்பா இருக்கும் என்று ஒரேடியாக அவங்களை புறக்கணிச்சு போங்கன்னு நம்ம சொல்லலை. நாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? மார்க்கம் என்று யார் எதை சொன்னாலும் அது குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்தால், அதற்கான ஆதாரம் இருந்தால், அது சரியாக இருந்தால் நீங்கள் அதை ஏற்று நடங்கள். இந்த ஜமாத்தில் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க உறுப்பினராக வாங்கன்னு கூட உங்களை கூப்பிடலை. நீங்க மறுமையில வெற்றி அடையணும்னா நீங்க ஏற்று பின்பற்றி நடக்க வேண்டியது குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான். அதுல அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை மட்டும்தான் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதை நம்ம நம்மளாக சொல்றோம், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், அதை மட்டும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நீங்க இருங்க, அதுதான் நேர்வழின்னு சொல்றோமே. இது நாம சொல்றோமா? நாம சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பும் பொழுது என்ன வார்த்தையை சொல்லி அனுப்புனான்? இம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடப்பார்களோ அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அப்போ
எல்லாவற்றிற்குமான ஞானத்தை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அப்படி எல்லாவற்றின் அறிவு கொடுக்கப்பட்ட ஆதம் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மார்க்கம் என்று வந்துவிட்டால் என்னிடம் இருந்துதான் செய்திகள் உங்களுக்கு வரும், என்னிடம் இருந்துதான் கட்டளைகள் உங்களுக்கு வரும், என்னிடம் இருந்துதான் அதற்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு வரும். அந்த வழியைத்தான் நீங்க பின்பற்றி நடக்கும். அதுதான் நேரு வழி. நல்லா குர்ஆன்ல சொல்றோம். அப்போ வஹியை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்கள் வஹியை தவிர்த்து வேறு யாரையும் பொறுப்பாளிகளாக எடுத்து நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, பின்பற்றிடாதீங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால், நீங்கள் ஒரு கொள்கையை ஏற்று நடப்பதாக இருந்தால், அது வஹியிலிருந்து நான் சொன்னதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். அந்த வஹியிலிருந்து ஒரு கொள்கையை தீர்மானிக்கும். இவங்க சொல்றது சரியா, அவங்க சொல்றது சரியா, இவங்க சொல்லக்கூடிய விளக்கம் சரியா, அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் சரியா என்பதை அந்த வஹியிலிருந்து, அந்த வஹியின் வார்த்தையிலிருந்து ஒப்பிட்டு பாருங்க. அல்லாஹ் என்ன சொன்னா, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கன்னா, தூதருக்கு கட்டுப்படுங்கன்னா. மார்க்கம் என்று வந்துவிட்டால் கட்டுப்படுதல் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் தான். மார்க்க விஷயத்தில் பின்பற்றுதல் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் எதை வஹியாக நமக்கு மார்க்க வழிகாட்டுதலாக வழங்கியிருக்கிறானோ அதை மட்டும்தான். இதன் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். இப்போ இதை வச்சுக்கிட்டு என்னென்ன அமைப்பு இருக்கோ, என்னென்ன கொள்கை இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து பாருங்க. சுன்ன ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க இதைத்தான் சொல்றாங்களா? அல்லாஹும் ரசூலும் சொன்னதுதான் மார்க்கம், அதை தான் நம்ம கடைபிடிக்கணும், அதை மட்டும்தான் கடைபிடிக்கணும் அப்படியே சொல்றாங்க? இல்லை. சாஃபி இமாம் சொன்னது மார்க்கம், அவங்க சொன்னதையும் கடைபிடிக்கணும். ஹனஃபி இமாம் சொன்னது மார்க்கம், அதையும் நம்ம கடைபிடிக்கணும். அப்போ குர்ஆன் ஹதீஸை தாண்டி முன் சென்ற நல்ல அறிஞர்களை, நல்ல மனிதர்களை எந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துக்கு, வஹீனுடைய இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. தொழுகம்னு எப்படி தொழணும்? அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் தொழணும். ஆனால் எப்படி தொழுகிறாங்க? சாஃபி தொழுகை சாஃபியில் சாஃபி இமாம் எப்படி சொன்னாரோ அப்படித்தான் தொழுகிறோம். ஹனஃபி மதுஹபர் எப்படி தொழுகிறாங்க? தொழுகை ஹனஃபி தனி புத்தகம் வச்சு ஹனஃபி இமாம் எப்படி சொன்னாரோ அப்படித்தான் தொழுகிறோம். மாலிகி, ஹம்பலி, இந்த ஓமன் போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தக்பீர் கட்டிட்டு கையை தொங்க போட்டுருவாங்க. நெஞ்சில் கூட கட்ட மாட்டாங்க, தொப்புல கூட கட்ட மாட்டாங்க, கையை தொங்க போட்டுருவாங்க. நீங்கள் மக்கா அந்த ஹஜ்ஜி உம்ரா லைவ் பண்ணுவாங்கல்ல, மக்கா சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ஹம்பலி மதுஹபை பின்பற்றுறாங்க. அப்போ குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம், அதுல இருந்து தான் உங்களுக்கு மார்க்க சட்டம் வரும் நல்லா சொல்லியிருக்கும் பொழுது இப்படியான வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றுறாங்களே, குர்ஆன்ல இருந்து பின்பற்றுறாங்களா, ஹதீஸ்ல இருந்து பின்பற்றுறாங்களா, அல்லது இந்த இமாம் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் பின்பற்றுறாங்களா? அவர் சொன்னார், இவர் சொன்னார் ஒரு தனி இமாம் சொன்னதை தானே பின்பற்றுறாங்க. அப்போ அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் நீங்க பின்பற்றணும். இந்த குர்ஆனை லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹி, இந்த குர்ஆனை மக்களுக்கு நீங்க விளக்கி சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டணும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த வேதத்தை தந்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த குர்ஆனில் உள்ளதை விளக்கி சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க தொழுகணுமா எப்படி தொழணும் விளக்கம் சொல்லுவாங்க, நோன்பு வைக்கணுமா எப்படி நோன்பு வைக்கணும் விளக்கம் சொல்லுவாங்க, தர்மம் கொடுக்கணுமா எப்படி தர்மம் செய்யணும் விளக்கம் கொடுப்பாங்க, அவருடைய முறையை சொல்லுவாங்க, அவருடைய அடிப்படையில் சொல்லுவாங்க. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கன்னா. அப்படித்தான் எல்லாரும் தொழுறாங்களா? இன்னைக்கு சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய தொழுகையின் முறையில முழுக்க கொஞ்சம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அடிப்படையில் செய்யறாங்க. ஆனா முழுக்க ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தான் தொழுறாங்களா? அல்லது அதுல சிலது இந்த இமாம் சொன்னதை மாத்திக்கிறாங்களா? அப்போ குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் நடக்க வேண்டும் நல்லா சொல்லியிருக்கும் பொழுது இல்லை இல்லை எங்க இமாம் எங்கள் தலைவர் அவர் சொல்லுபடி தான் நாங்கள் நடப்போம்னு ஒரு சாரார் போறாங்கன்னா அது நேர்வழியா இருக்குமா? அது சத்தியமா இருக்குமா? இறைவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்குமா அப்படிங்கிற பரிசோதித்துப்பார். அப்ப அப்படி இல்லை, அப்ப இது வழிகேடு, இவங்க போகக்கூடிய பாதை சரியில்லை, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படை உங்களுடைய கொள்கையில் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக இருக்கு, பிரிச்சு பார்க்க முடியும். அப்ப அல்லாஹ் அடிப்படையாக சொல்வது, மார்க்கத்தின் நேர்வழியாக சொல்வது வஹியை மட்டும்தான் நீங்கள் பின்பற்றணும்னு தான். அந்த வஹியை மட்டும் பின்பற்றக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறான்னு பாருங்க, அந்த இடத்தில் யார் கரெக்டா செயல்படுறான்னு பாருங்க, அவங்க சொல்லக்கூடிய அந்த கொள்கை சரியா இருக்கான்னு உரசி பாருங்க. ஏன்னா அல்லாஹ் நம்ம ரொம்ப கருவி இருக்கிறான்ல, நாளை மறுமையில விசாரிக்கும் போது நீ என்னப்பா எந்த அமைப்பு, தௌஹீத் ஜமாத்தா, போ சொர்க்கத்துக்கு போ. நீ யாருப்பா, இந்த அமைப்பா, போ நரகத்துக்கு போ அப்படின்னு அமைப்பு வச்சா எல்லாம் பிரிப்பான்? அமைப்பு வச்செல்லாம் பிரிக்க மாட்டான். நீ தௌஹீத் ஜமாத் அங்க வச்சுட்டியா சரி சொர்க்கத்துக்கு போனா எல்லாம் சொல்ல மாட்டான்.
நீ சிந்திச்சியான்னு நல்லா கேட்பேன். நீ தொழுதியா, நீ நோன்பு வச்சியா, நான் சொன்னபடி நடந்தியா, நான் சொன்னதை சிந்தித்தாயா அப்படின்னு நல்லா கேட்பான். குர்ஆனை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கும் போது அல்லாஹ் எதுக்கு இறக்கணும்? இல்லை அல்லஹும் எத்தஃபக்கரும், இந்த வேதத்தை அவங்களுக்கு இறக்கி இருக்கிறோம், நீங்க தூதராகிய நீங்கள் அவர்களுக்கு அதை விளக்கி சொல்லணும். வல அல்லஹும் எத்தஃபக்கரும், அவர்கள் சிந்திக்கணும், அந்த மக்கள் சிந்திக்கணும், சிந்தித்து சரி எது தவறு எது என்பதை அவர்கள் தேர்ந்தெடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அப்ப சரி எது தவறு எது என்பதை தீர்மானித்து அதை முடிவு செய்யக்கூடிய விஷயத்தில் நாம தான் இருக்கோம். இப்போ அல்லாஹ் இந்த அமைப்பில் இருந்தியா, அந்த அமைப்பில் இருந்தியா, போ சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்குலாம் பிரிக்க மாட்டான். நீ கரெக்டாக மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தியா, சரியான கொள்கை நிலைப்பாட்டில் இருந்தியா, நான் சொன்னபடி தான் நீ நடந்தியான்னு தான் கேள்வி கேட்பான். அப்போ நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கொள்கை நிலைப்பாடுகள், நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் இருக்குதா, அதுக்கு மாற்றமாக இருக்கு. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்கன்னு நம்ம இந்த அமலை செய்யறோமா? இல்லை இல்லை, இந்த ஒரு தனி ஒரு சஹாபி இந்த அமலை செஞ்சாரு, அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாம செஞ்சிருப்பாரா, அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித்தான் செஞ்சிருப்பாரா, நம்மளாம் யூகிச்சுக்கிட்டு இல்லை சஹாபி சொன்னாலும் மார்க்கம் தான் என்று பின்பற்ற போறோமா? ரசூல்லாவுடைய இடத்தில் ரசூல்லாவை மட்டும் வைக்க போறோமா, அல்லது ரசூல்லாவுடைய இடத்துல மற்றவர்களை வைக்க போறோமா? அது இமாமை வச்சாலும் சரி, சஹாபாக்களை வச்சாலும் சரி, வேறு எந்த தலைவரை வச்சாலும் சரி, வேறு எந்த மனிதர்களை வச்சாலும் சரி, வழிகேடு தான். அல்லாஹ் ரசூலை தாண்டி, அவர்கள் சொன்ன வழியை தாண்டி வேறு எந்த வழியை யார் கொண்டு வந்து மார்க்கம்னு புகுத்தினாலும், மார்க்கம்னு சொன்னாலும் அது தெளிவான வழிகேடு. அந்த உரைக்கல்லை வச்சு உரசி பாருங்க. அந்த உரைக்கல்லை வச்சு அல்லாஹ் ரசூல் சொன்னதான் மார்க்கம். இதான் மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்ன அடிப்படை. இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு இவ்வளவு கொள்கைகள் இருக்குல்ல, அவ்வளவு கொள்கை உடையவர்களிடத்திலும் யார் சொல்றது சரி உரசி பாருங்க, தெளிவாக தெரிஞ்சு போயிடும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, சரி அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் தான் நடக்கணும் அப்படிங்கிற கொள்கை நிலைப்பாடு சரியா இருக்கு, அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதுக்கு மாற்றமா யார் எது சொன்னாலும் மார்க்கமாகாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இதே கொள்கையை சொல்லக்கூடிய 4 அமைப்புகள் இருக்கிறது. அல்லாஹும் ரசூலைத்தான் பின்பற்றி நடக்கணும்னு சொல்லக்கூடிய, அதை மட்டுமே கொள்கையாக கொண்டிருக்கிற ஒரு 4 அமைப்புகள் இருக்கிறது. இப்போ இதுல எந்த அமைப்பில் நாங்கள் அங்கம் வகிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இதுல நீங்க எங்க அமைப்புக்கு தான் வரணும், அந்த அமைப்புக்கு போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை. இதுதான் கொள்கை. இந்த கொள்கையில் தெளிவாக ஒருவர்கள் இருப்பார்கள் என்றால், அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுவார்கள்னா, அவங்க பேர் 1000 பேர் போட்டுக்கட்டும், 1,00,000 பேர் போட்டுக்கட்டும், பேர் மேட்டர் இல்லை, அல்லாட்ட கொள்கை தான் விஷயம். அப்ப அந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் எந்த அமைப்பின் பேனர்ல இருந்தாலும் சரி, அந்த அமைப்புல அங்கம் வகிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லலை. இந்த அமைப்பில் அங்கம் வகிக்கிறதுலையோ, அவங்களோட சேர்ந்து பயணிப்பதிலையோ, பணியாற்றுவதிலையோ பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன சொல்றோம்னா, இப்படி ஒரே கொள்கை என்று ஒருத்தவங்க இருந்து அதுல பல அமைப்பு கண்டாங்கன்னா, அதுல நீங்க எதை பார்க்கணும் தெரியுமா? முதல்ல சொல்லக்கூடியவங்க அதை சரியா இருக்கிறாங்களான்னு பாருங்க. சொல்லக்கூடியவங்க உண்மையிலேயே மார்க்க நிலைப்பாட்டை எத்தி வைப்பதுக்கு சொல்றாங்களா, சுயநலத்துக்காக சொல்றாங்களா அப்படிங்கிறத பாருங்க. அந்த கொள்கை பிரிவுகள் அந்த கொள்கைக்காக ஏற்படுத்தப்பட்டதா அல்லது தனி நபருக்காக ஏற்படுத்தப்பட்டதா பாருங்க. தம்முடைய சுயநலத்துக்காக ஏற்படுத்தப்பட்டதா அல்லது சமுதாயத்திற்காக ஏற்படுத்தப்பட்டதா அதை பாருங்க. 2 ஆப்ஷன் இருக்கு. 2 ஆப்ஷன் நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? 2 பொருள் முன்னாடி கொண்டு வச்சா 2ல சிறந்தது தானே தேர்ந்தெடுப்போம். மட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு போவோமா, அல்லது சூப்பராக எது கிரேட் உயர்ந்ததா, எது தரமானதா இருக்கு அதை தேர்ந்தெடுப்போமா? ஒரு காஸ்ட்லியான பைக்கு, ஒரு ஓட்ட வண்டி, எதை தேர்ந்தெடுப்போம்? காஸ்ட்லியான நல்ல தரமான புது வண்டி தானே தேர்ந்தெடுப்போம். அப்போ மனசு நமக்கு என்ன சொல்லுது? எல்லா விஷயத்திலும், சாப்பாட்டிலும் சரி, உடையிலும் சரி, இருப்பிடத்திலும் சரி, நமக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னா அந்த ஆப்ஷனில் சிறந்ததான் தேர்ந்தெடுக்கும். இப்போ அதில் எப்படி சிறந்ததை தேர்ந்தெடுக்கிறோமோ அது மாதிரி அமைப்புகள், ஒரு கொள்கையில் உடையவர்கள் பல அமைப்பாக இருந்தாலும் அதில் சிறந்ததை தேர்ந்தெடுக்கும். உங்கள் பார்வைக்கு யார் சிறந்தவங்களா இருக்கிறார்? தனி மனிதனை தூக்கி கொண்டாடாம, தனி மனிதனை தலைவராக கொண்டு பிரிவுகளை ஏற்படுத்தாம, கொள்கையாக தலைமையாக கொண்டு செயல்படுற அமைப்பு எது? சரி தப்புன்னு வரும்பொழுது தப்பு செய்யறவன் தலைவனாவே இருந்தாலும் நியாய அநியாயம் என்ற பார்வை தான் நீங்க இருக்குமே ஒழிய, தெரிஞ்சவன் தெரியாதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உறுப்பினர் தலைவருங்கிற பார்வை இல்லாத பாடுபாடற்ற செயல்பாடு யார்கிட்ட இருக்கிறது? சமுதாயத்திற்காக வேண்டிய உழைப்பிற்காக ஒரு கூட்டமைப்பாக இது இருக்கிறது. எதுல அதிகமான நன்மைகள் செய்யப்படுகிறது, எந்த பங்களிப்பில் நாம் சேர்ந்தால் அந்த நன்மையின் பங்களிப்பு நமக்கு அதிகமாக சேரும் என்பதையெல்லாம் பார்த்து இருக்கிறதுல எது சிறந்தது,
எது சமுதாயத்தின் நலன் காப்பதுங்கிறத பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் இருந்தோம்னா இதுல ஒரு தெளிவான ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கும். அப்ப குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படை தான் அடிப்படையான கொள்கை. இதுல நின்று யார் செயல்படுவாங்களோ அதுதான் சத்தியத்திற்கும் நேர்வழிக்குமான அடித்தளமாக இருக்கிறது. எனவே குர்ஆன் ஹதீஸை கொண்டு இந்த கொள்கைகளை பேசக்கூடியவர்களை உரசி பார்த்து அவங்களுடைய விளக்கங்களை கேட்டு அதில் எது சரி தவறு அப்படிங்கிறத நாம சிந்திச்சு புரிஞ்சு நாம தேர்ந்தெடுக்கணும். நம்ம தான் அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான், கேள்வி கேட்பான் என்ற காரணத்தினால் அமைப்புகள் இருந்தாலே இந்த சொர்க்கத்துக்கு கேரண்டிங்கிற உத்தரவாதம் இல்லை. நாம் நம்முடைய அறிவை கொண்டு இந்த குர்ஆன் ஹதீஸ் கொள்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் யார் என்பதை ஆய்வு செய்து அதில் கேள்வி கேட்டு தெளிவை பற்றி அதை பின்பற்றுவதுதான் நம்முடைய இம்மை மறுமைக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறது இதற்கான பதிலாக சொல்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.